பாண்டியனுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே பாண்டியன் அமைதியாயிடுறாரு. எந்திரிச்சு வெளியே கிளம்புறாரு. கோமதியால தாங்கிக்க முடியல. மாமா, எங்க மாமா கிளம்பிட்டீங்க அப்படின்னு கோமதி பாண்டியனை பார்த்து கேக்குறாங்க. பாண்டியன் சொல்றாரு கோமதி கிட்ட, என்னைய கொஞ்சம் தனியா விட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. வீட்டுல உள்ள எல்லாரும் பாண்டியனை கூப்பிடுறாங்க. பாண்டியன் திரும்பி கூட பார்க்கல. பாண்டியன் வெளியே நடந்து வந்துடுறாரு. சரவணன் கேக்குறாரு, அப்பா எங்கப்பா போறீங்க, நில்லுங்கப்பா. பாண்டியன் சொல்றாரு, எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருமே என் பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமா நடந்து போறாரு. வீட்டுல உள்ள எல்லாரும் பாண்டியனை கூப்பிடுறாங்க. பாண்டியன் கவலையோட நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப மழை வருது. மழை பெய்யுதுன்னு தெரியாம நடந்து போய்கிட்டே இருக்காரு பாண்டியன். கோயில்ல வந்து உட்கார்றாரு பாண்டியன். குழம்பிக்கிட்டே இருக்காரு அவர் மனசுக்குள்ள. பாண்டியனை தேடி சரவணனும் கதிரும் ரோடா அலையிறாங்க. நாளை சந்திப்போம்.